இந்த பாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பால் கிடையாது, இது சும்மா ஒரு வெள்ளை கெமிக்கல், 2 லேயர். இப்படி சாய்ச்சிங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து இந்த மூடியில போய் ஊத்திக்குது, அவ்வளவுதான். பிள்ளையார பால் குடிக்க வச்சுட்டான். சும்மா அது என் செருப்பு பாருங்க, அப்படியே ஜோரா குடிக்க, அப்படியே கக்குனாலும் அப்படியே கேட்கிட்டோம், அப்படியே கக்குனாலும் அப்படியே. இது ஒரு 10 ரூபா சாமான் இன்னைக்கு அவனுக்கு 1 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு 25 வருஷத்துல. சொன்னா இந்த மக்கள் இருக்க அறியாம தான். இது எத்தனை ரூபா? 10 ரூபா. இப்போ அந்த 10 ரூபாயில போட்டோன்னா இருக்கா, மெதுவா அப்படி 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 எடுத்தீங்கன்னு வைங்க, அந்த 10 ரூபா இங்க வந்துடும். திரும்ப ஒண்ணு அப்படி நீங்களே போய் விடும். திரும்ப என் பூக்குல இருந்து இப்படி எடுத்துன்னு வைங்க, அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க ஒண்ணு நினைக்கணும், இது வந்து பொய்ய நினைக்க கூடாது. இந்த ஒருக்காக இப்படி இது போ அப்படின்னா அப்படி சூப்பரா போய் விடுறோம். இந்த தம்பி வந்து 4 நினைப்பாரு எனக்கு தெரியாது, கே எழுதுவாரு எனக்கு தெரியாது. இவ்வளவு 52 சீட்ல அவர் இந்த ஸ்கிரீன் ஸ்பீட் தான் எடுப்பாரு எனக்கு தெரியாது. சரியா இருக்கா? இத நான் வந்து இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர்ல சீமா வந்து தலைகளான்னாரு, இது எப்படி சொல்லி கொடுங்க அண்ணா இருந்தாங்க, மணி இருந்தாங்க, பின்னாடியே வந்தார். வந்தாரு இதுல எத்தனை வளையம் இருக்குன்னு சொல்லுங்க. 1 2 3 4 இருக்கு இல்லையா? நல்ல ஊத்து பாருங்க, ஜோரா இருக்கு. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல, சூப்பரா போகும். இப்பவும் தெரியல. சொன்னா நீங்க யாரும் நம்ப முடியாது, நிஜமாவே இரும்பு வளையம். ஷேக் பண்ணுங்க, அப்படி ஷேக் பண்ணுங்க. எத்தனை பந்து சொன்னீங்க? அங்க பாருங்க, என்ன 3 ஆக்கிட்டீங்க. நல்லா அப்படியே சரி. அவங்க ரொம்ப என்ன ஒத்து கவனிக்கிறாங்க, பரவாயில்ல. சும்மா ஓபன் பண்ணி வைங்க. ஒரு பந்தை வந்து நான் என் பேண்ட் பையில தான் வைக்கிறேன், ஒரு பந்தை என் கையில வைக்கிறேன், ஒரு பந்தை என் பையில வைக்கிறேன். இப்ப என் கையில எத்தனை பந்து இருக்கு? 2 இருக்கு. 3மே என் கையில தான். நேற்றுக்கு இது வந்து நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு நோட்டீஸ். அவர் அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, ஸ்ரீ பகவதியம்மன் அருள் வாக்கு ஜோதிடம். நேற்றுக்கு வந்தது. குடும்ப பிரச்சனைகள் எதை தீர்க்கிறான்னு பாருங்க. உங்க மூஞ்சியை பார்த்தே செஞ்சிருவானா, வேற எதுவும் ரேகையெல்லாம் பார்க்க மாட்டானா. குடும்ப பிரச்சனைகள், சுபகாரிய தடைகள், தொழில் நஷ்டம், குடிப்பழக்கம், மருந்து அடிக்கிறியா, டாஸ்மார்க்க மூட வைக்கிறாங்க, செய்வினை கோளாறுகள், கிரக தோஷங்கள், கண் திருஷ்டி, சாப கோளாறு, பயந்த குணங்கள், இதெல்லாம் வந்து உங்க மூஞ்சியை பார்த்து சரி பண்ணிடுறேன்னா. நான் அதை போட்டோ பிடிச்சி Facebookல போட்டேன். மோடி மூஞ்சியை பார்த்து இந்தியா உருப்பிடுமோ உருப்பிடான்னு சொல்லி. இதெல்லாம் நம்பி ஏமாற மக்கள் இருப்பாங்க. இப்ப இவன்ட்ட போய் நான் உட்காந்து சொல்லுவான், என் மூஞ்சியை பார்த்து சொல்ல மாட்டான். காரணம், நீங்க இதெல்லாம் நம்ப கூடாது, உங்க வீட்டுல யாராவது நம்பினா அதை ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்னுடைய நிகழ்ச்சி நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துறீங்களா? பாத்துறீங்க. பார்க்காதவங்க யாராவது ஒருத்தர் வரலாம். என் நிகழ்ச்சி பார்க்காதவங்க இங்க வரலாம். பக்கத்துல யாராவது ஒருத்தர் வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, லேட் வாங்க, நீங்க வாங்க, மகிழ்ச்சி வாங்க. இந்த நோட்டீஸ வந்து 2ஆ கிளிங்க, அப்படியே நடுவுல கிளிங்க. அதையும் 2ஆ கிளிங்க. ஏதோ ஒண்ணு 2ஆ கிளிங்க. ஏதோ ஒண்ணு நீங்க வச்சுங்க, ஒண்ணு என்கிட்ட கொடுங்க. ராசியானது நீங்க வச்சுக்கிட்டீங்களா? அப்படி இல்ல, இதை இங்க வச்சிருவோம். இப்போ பாருங்க, இந்த பேப்பரை அப்படியே சின்னதா மடிங்க. எவ்வளவு சின்னதா மடிக்க முடியுமோ அவ்வளவு சின்னதா அப்படி மடிங்க. அப்படி மடிச்சுங்க. கரெக்டா செய்யறாங்க. அப்படியே அந்த இடது கையில பாத்தீங்கன்னா, இடது கையில வச்சு அந்த பேப்பரை அப்படியே ஒரு அழுத்து, நல்லா அப்படி வலுவா ஒரு அழுத்திட்டு வெளியே எடுத்துருங்க. பொறுமையா எடுங்க. அப்படியே அப்படியே எல்லாருக்கும் விரிச்சு காமிங்க. பொறுமையா அப்படி விரிச்சு காமிங்க. எங்க பாருங்க. ஆஹாஹா, ராசியான பேப்பர் என்கிட்ட கொடுத்துட்டீங்க. சரி, அந்த பேப்பரை கொடுத்துருங்க. இது நிஜம் 500 ரூபா நோட்டான்னு பாருங்க. நிஜம் 500 ரூபா நோட்டா? அந்த காந்தி தலை இதுல இருக்கா, ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் இருக்கா? அந்த பேப்பர் நீங்க எனக்கு பாதி கொடுத்தீங்கன்னா அந்த பேப்பர் அதுல இருக்கான்னு பாருங்க. இல்ல, அந்த பேப்பர் வந்து நிஜமா அதுல இருக்கும் பாருங்க. எடுத்து பாருங்க, பிரிச்சு காமிங்க, அவங்களே காமிங்க. அதுலதான் இருக்கு. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது. இதுக்கு பேரு கண்கட்டு வித்தைன்னு பேரு.
அதாவது தலைச்சம்புள்ள மையிலேருந்து செய்யறது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப என்னுடைய இடது கையில ஒண்ணும் கிடையாது. இது வந்து எத்தனை ரூபா? அது 500 ரூபா. அதை இப்படி வச்சு ஒரு மூடிடு. இந்த பேப்பரை கொடுங்க. இப்ப கையில எவ்வளவு வச்சேன்? 500 ரூபா. இருக்கா பாருங்க? இருக்காது. ஆனா இது இந்த பேப்பரை உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு இல்லையா? அப்படி அதுல இருந்து எடுத்தீங்கன்னா வரும் பாருங்க. அவங்களுக்கு காமிங்க, விரிச்சு காமிங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாய்பாபா வெறுங்கையில இருந்து விபூதி வரவழைக்கிறது, குங்குமம் வரவழைக்கிறது, பணம் வரவழைக்கிறது, தங்க மோதிரம் வரவழைக்கலாம் இந்த ஒரே ஒரு சின்ன பொருள் தான். இப்ப இதை வச்சுதான் நான் செஞ்சேன். இதை வந்து இப்படி கையில மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் முன்னாடி இங்க 500 ரூபா வச்சு இதுக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் முன்னாடியே இது ஏமனம் தான். அது வச்சுட்டு உங்ககிட்ட சும்மா சாதாரணமா இப்படி பேசிட்டு இருந்தேன். நீங்க யாரும் கவனிக்க மாட்டீங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அந்த பேப்பரை உள்ளது இந்த பணத்தை வெளியே எடுத்துட்டேன். இதுலதான் அவன் குங்குமத்தை போட்டுக்குவான், கையை எப்படி ஆட்டிட்டு இருப்பான். ஏன்னு கேட்டீங்க, ஆட்டலன்னா இது உங்களுக்கு தெரியும். ஆட்டிட்டே இருப்பான், இப்படி அப்படியே திறந்து இப்படி கொட்டுவான், குங்குமம் கொட்டும். இதுக்குள்ள ஒரு சின்ன மோதிரத்தை போட்டுக்குவான். மோதிரம் வந்து நம்மளால அப்படியே சுவாமி மோதிரம் வரவழைச்சார். ஏன் ஒரு பரங்கிக்காய் வரவழைக்கிறது, ஒரு பூசணிக்காய் வரவழைக்க முடியாது. இதுக்குள்ள என்னென்ன பொருள் போகுமோ அதைத்தான் வரவழைக்க முடியாது. நம்ம மக்களை கேட்க மாட்டாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஏமாத்துக்காரங்கிட்ட நீங்க ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக. உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன சாமி? மகிழ்ச்சி. எனக்கு பிடிச்ச சாமி ராமசாமி, ஈவே ராமசாமி. இந்த கயிறை நல்லா இழுத்து பாருங்க. ஒரு கயிறா 2 கயிறான்னு பாருங்க. நல்லா நல்லா நான் ஏமாத்தும் ஏமாறக்கூடாது. ஒரே கயிறு தான் இல்லையா? பிடிச்சது விட்டுருங்க. இப்ப என்ன பண்ணீங்கன்னா, ஒரு பெரிய இதுல அந்த கயிறை வந்து நடுவுல வெட்டிங்க, சென்டர்ல வெட்டுங்க. இப்ப எத்தனை துண்டா வெட்டிருக்கீங்க? 2 துண்டா வெட்டிருக்கீங்க. மேல வந்து 2ஐயும் ஒரே அளவா வச்சுக்கிறேன். கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசுன்னதா இருக்கு. 2ஐயும் ஒரே அளவா வெட்டிருங்க. என்ன நம்பாதீங்க, நீங்களும் பார்த்தேங்க. இருங்க 2ஐயும் சேர்த்து பிடிங்க. இங்க பார்த்தேங்க, மேல வந்து 2 ஒரே அளவா இருக்கு. இப்ப அவங்க கீழே வந்து அதே மாதிரி ஒரே அளவா வெட்ட போறாங்க. வெட்டிட்டீங்க இல்லையா? ஏன்னா சில பேர் வந்து நம்ம சொல்றத காதுல வாங்க மாட்டாங்க. கீழே ஒரே அளவா வெட்டிட்டீங்க. ஐய என்னங்க, அது ஒரு 2 இன்ச்சு வித்தியாசம் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு அடி வித்தியாசம் பண்ணிட்டீங்க. சரி, இந்த வெட்டின கயிறு ஒட்டுமா? நீங்க ஒரு கயிறை எடுத்தேன், நடுவுல வெட்டிட்டீங்க. இப்ப வெட்டின கயிறை நான் கட்டிட்டேன். இந்த வெட்டின கயிறு ஒட்டுமா? ஒட்டாது. அல்லாவே ஒட்டிக்க, இயேசுவே ஒட்டிக்க, பிள்ளையார ஒட்டிக்க, முருகா ஒட்டிக்க, அவன் பொண்டாட்டி ஒட்டிக்க, பாட்டிட்டு ஒட்டிக்க, ஒண்ணும் பண்ணானா பாருங்க. அப்படியே ஒட்டிக்கோட்டும், அப்படியே சூப்பரா ஒட்டிக்க. எடுத்து பாருங்க. அவங்கதான் வெட்டினாங்க, ஒட்டிச்சு. உங்களுக்கு கண்ணாடி வேணுமா? கண்ணு நல்லா தெரியுமா? இல்ல, சும்மா இந்த 2 முனையும் கொண்டு போய் எங்க போடுறேன்னு நான் பொறுமையா செய்யறேன். இந்த 2 முனையும் கொண்டு போய் நான் எங்க போடுறேன்னு சொல்லுங்க. இந்த 2 முனையும் கொண்டு போய் எங்க போட்டிருக்கேன்? சட்டப்பையில. நிஜமா பாத்தீங்க? 2 முனையும் என் கையில தானங்க இருக்கு. நான் எப்படின்னு அப்புறமா சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு இதா இருக்கு. ஒரு 25 வருஷம் முன்னாடி இதே இந்த கோயம்புத்தூர்ல நீங்க போலாங்க. கோயம்புத்தூர்ல பிள்ளையார் பால் குடிக்குதுன்னு ஏமாத்தினான். அன்னைக்கு தட்டில் விழுந்த காசு 6 லட்சம் ரூபாய். அவன் 2 கிரவுண்டு வாங்கினான். இன்னைக்கு ஒரு கிரவுண்டு வந்து 50 லட்சம் ரூபாய், 2 கிரவுண்டு வந்து 1 கோடி ரூபாய். அப்போ இந்த மேஜிக் பாட்டில் வந்த புதுசு, இது அமெரிக்காவில் ஒரு ஆள் கண்டுபிடிச்சது. இதனுடைய விலை வெறும் 10 ரூபாய். இதுக்கு அவர் வச்ச பேரு பிரெயின் வாஷ் மில்க்னு, உங்க மூளையை சலைவு செய்யும் பால் அப்படின்னு சொல்லி இந்த காதுல ஊத்துவாங்க. அப்படி வச்சுட்டு அப்படியே மெதுவா அப்படி ஊத்திட்டா பாருங்க, எல்லா பாலும் காதுக்குள்ள போயிடும். அந்த பாலை வந்து இப்படியே மெதுவா அப்படியே வெளியே எடுத்துடணும். மூளையை வாஷ் பண்ணி வந்துருச்சுன்னு. இது அமெரிக்காவில் ஒரு பாப்பாராவே பார்த்தான். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான், எப்ப இந்த மாதிரி ஒரு வந்திருக்குன்னா எனக்கு ஒண்ணு வாங்கி அனுப்புடா அப்படின்னு. இவங்க தான், உனக்கு எதுக்கு அதுன்னா, நீ அனுப்பு நான் பாத்துக்கிறேன்னு தான் பிள்ளையார பால் குடிக்க வச்சுட்டான். சும்மா அது என் செருப்பு இங்க பாருங்க, அப்படியே ஜோரா குடிக்க பாருங்க.
அப்படியே கக்குனாலும் அப்படியே கேட்கிடும், அப்படியே கக்குனாலும் அப்படியே கேட்கிடும். இது ஒரு 10 ரூபா சாமான் இன்னைக்கு அவனுக்கு 1 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு 25 வருஷத்துல சொன்னா இந்த மக்கள் இருக்க அறியாம தான். இன்னைக்கு கிளி ஜோசியம் பாக்குறான்னு என்ன மூலதனம்னா அந்த கிளி கிடையாது, மக்கள் இருக்க மூடத்தனம் தான் மூலதனம். 10 ரூபா கொடுத்து எனக்கு வர பொண்டாட்டி அழகா இருப்பாள பார்த்து சொல்லுங்க. அந்த கிளிக்கு வந்து இவன் பொண்டாட்டியை பத்தி என்ன தெரியும்? இந்த பாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பால் கிடையாது. இது நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும், உங்க தோழர்கள் தான் தெரியும். இது சும்மா ஒரு வெள்ளை கெமிக்கல், 2 லேயர். நான் பழசு வச்சிருந்தேன், உடஞ்சி போச்சு, இதுல ஓட்டை போட்டிருப்பேன், உங்களுக்கு பேனா விட்டு காமிச்சு. இப்படி சாய்ச்சிங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து இந்த மூடியில போய் ஊத்திக்குது, அவ்வளவுதான். இப்படி திருப்ப சாய்க்கும் போது மூடியில இருந்து வெளியே வருது. இப்ப இந்த அடியை பேத்துறதுக்கு அது சும்மா ஒரு டியூப் தான். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஏமாசன பாப்பானுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா நம்ம என்ன பண்றோம், ஜோர குடிமையெல்லாம் வச்சு சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோப சாந்திய குட்டிக்கு போங்கன்னா நம்மளை குட்டிக்கிறான். ஏன்டா குட்டிக்கிற? அவன் ஏமாத்துறான், சம்பாதிக்கிறான், குட்டிக்கிறான். நீ கம்மிட்டு காசை கொடுக்குற, நீ ஏன் குட்டிக்கிற? தெரியாது. அப்படி ஐயர் சொல்லாது, ஐயர் சொன்னா நம்ம செய்யணும். பாருங்க, இந்த மாதிரி சாதாரண பொருளை வச்சு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது ஏன்னா நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். இந்த பால் பாட்டிலும் இல்ல, மேஜிக்ல ஏற்பட்ட அவங்க தோழர் வந்து விட்டுனாங்க. இந்த சாய்பாபான்னு ஒருத்தான் செத்து போயிட்டான். அவன் மாட்டான், நான் கடவுள் அவதான் செத்துட்டான். அவன் பாத்தீங்கன்னா இது அவன்கிட்ட இருந்து பிடிக்கல. வேடிக்கை பாத்தீங்கன்னா இது ஒரு வெறும் டம்ளர். அவன் என்ன பண்ணான்னா இந்த டம்ளரை ஒரு பெரிய அண்டா குள்ற வச்சான். அண்டா குள்ற வச்சுட்டு மந்திரிச்சான். இதுக்கு சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சான், கும்பிட்டான், எல்லாம் பண்ணா அந்த டம்ளர் ஃபுல்லா பால் வந்துருச்சு. வெறும் டம்ளர் பால் வந்துருச்சு. இந்த பாலை வந்து ஒவ்வொரு சொட்டு ஒருத்தருக்கு வாயில ஊத்தணும். 10 ரூபா. அன்னைக்கு 1 கிலோ அரிசி 2 ரூபா, 5 கிலோ அரிசி வாங்கலாம். இன்னைக்கு 5 கிலோ அரிசி வந்து 250 ரூபா. சாய்பாபா 67 அதை செய்யறான். எங்க ஊர்ல வந்து எங்க அம்மா போய் நின்று அந்த பாலை வாங்கிட்டு வராங்க. நான் ஏழாவப்படுத்திட்டு இருக்கேன். அண்ணா வந்து முதலமைச்சர், பேரரசு அண்ணா வந்து முதலமைச்சர். இப்ப அதை வச்ச டம்ளர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கதான் வச்சேன், வெறும் டம்ளர் தான். இங்க பாருங்க, இங்க பால் இல்ல, தண்ணி இருந்தா தண்ணியை ஊத்தி வச்சேன். பால் இருந்தா பால் வரும். இப்ப அந்த வெறும் டம்ளர்ல எப்படி இவ்வளவு தண்ணி எப்படி வந்தது? யாராவது கண்டுபிடிச்சீங்களா சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன். ஆனா போன பயிற்சி 2 டம்ளர் இருக்கு. இந்த டம்ளர்ல தண்ணி ஊத்தி ஏற்கனவே உள்ள வச்சாச்சு. அவன் பாலை ஊத்தி வச்சான். இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா அடியில ஓட்டை. இதுல வந்து நான் தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். ஏன்னா பால் ஊத்தினா அந்த பாத்திரத்தை கழுகிட்டு இருக்கணும். சும்மா உங்களுக்கு ஒரு பயிற்சி தானே. இதை வச்சா இது இறங்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது பாருங்க. அது வரைக்கும் அவன் சூடம் சாம்பிராணி காமிச்சிட்டு இருப்பான். நம்ம என்ன நினைச்சிருப்போம், சரி ஐயர் மந்திரிக்கிறாரு, வரைக்கும் இறங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியாது. இதுதான், இந்த மாதிரிதான் யார் எது செய்தாலும் அது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலைதான். அதுல வந்து மந்திரங்கிறதோ எதுவுமே கிடையாது. நீங்க இப்ப வேற யாராவது ஒருத்தர் வரலாம். யார் வரீங்க? நீங்க தான் வரலாமே, வாங்க. இன்னைக்கு எல்லாம் மகளிர் அணியாவே இருக்கட்டும். பெண்கள் தான் அதிகமா சாமியார். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. நல்லா பார்த்தேன். இல்ல அது வேற. அது இந்த துணியில இருக்கு, பையில இருந்தா இப்படி தட்டும்போது அது விழுந்துடும். என்ன பண்ணீங்கன்னா இதை பிடிங்க, இதுக்குள்ள போடுங்க. அது என்ன கலர்? அது அவங்களுக்கு காமிங்க. ஒரு எவ்வளவு போட்டுங்க. என்ன கலர்ல போட்டீங்க? எடுங்க, அதை வெளியே எடுங்க. சும்மா எடுங்க. உங்க கைக்கு என்ன வருதோ அதை எடுங்க. இங்க பாருங்க. இப்ப அவங்க போட்டது அதுல இருக்கான். இத வந்து சரி மகிழ்ச்சி, இப்படிதான் கண்டுபிடிக்கணும். எங்களுடைய நோக்கமே அதுதான். இதுல நீங்க ஏமாறக்கூடாதுதான். இப்ப வேடிக்கை பாருங்க. இத நல்லா இப்படி அமுத்தி பாருங்க, இப்படி தேய்ச்சி பாருங்க, ஏதாவது ஆகுதான்னு பாருங்க. ஒன்னு என்ன மட்டும் நம்பாதீங்க. ஏதாவது ஒன்னும் ஆகல. இல்ல இல்ல, அது ஒண்ணும் பெரிய மேட்டர் கிடையாது. அழகா 2 ஆயிடும். ஒண்ணு வந்து எந்த கையில வச்சிருக்கீங்க?
வலது கையில வச்சு அவங்க பாத்துக்கிறாங்க, நிஜமா வச்சிருக்கேன் நான். சரி, இந்த ஒண்ணு நீங்க வச்சு அப்படியே மூடிக்கணும், அப்படி வச்சு. இப்போ என் கையில இருக்க பந்த உங்க கைக்குள்ள திணிக்க முடியுமா? நீங்க துறக்காம ரெண்டுமே உங்க கையில. சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மரியா. பிடிச்சது மூடிக்கங்க, அப்படி ஒரு ஷேக் பண்ணுங்க, அப்படி ஷேக் பண்ணுங்க. எத்தனை பந்து சொன்னீங்க? எடுங்க எடுங்க. அங்க பாருங்க, என்ன 3 ஆக்கிட்டீங்க? 3 அப்படியே வச்சாங்க பாருங்க, நல்லா அப்படியே வச்சாங்க. அவங்க ரொம்ப என்ன ஒத்துக்க கவனிக்கிறாங்க, பரவாயில்ல, சும்மா ஓபன் பண்ணி வைங்க. பாருங்க, ஒரு பந்தை நான் என் பேண்ட் பையில தான் வைக்கிறேன், ஒரு பந்தை என் கையில வைக்கிறேன், ஒரு பந்தை என் பையில வைக்கிறேன். இப்ப என் கையில எத்தனை பந்து இருக்கு? 2 இருக்கு. 3மே என் கையில தான் இருக்கு. கண்டுபிடிக்கல. காரணம் என்ன? 4 பந்து இருக்கு. அப்படியே அவங்க கண்டுபிடிச்சாலும் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. இதுதான், அதுக்குதான் இந்த நிகழ்ச்சிக்கு பேரு ஏமாத்துவது எப்படி அப்படின்னு வைக்கணும்னு நான் சொல்றேன். இப்போ என் கையில 2 டியூப் இருக்கு. இப்ப இத இப்படி இழுத்து விட்டேன்னு வைங்க, இதை பிடிச்சி இழுத்தா இது உள்ள போகுது, இதை பிடிச்சி இழுத்தா இது உள்ள போகுது. எப்படி? அப்ப ஏற்கனவே நீங்க பாத்திருக்கீங்க, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்போ இதை பிடிச்சி இழுத்தா அது எப்படி உள்ள போகுதுன்னு. இந்த நூல் இப்படி போய் இப்படி வருதுங்கிறீங்க, அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையே. இங்க இருக்கு, சும்மா அப்படி உள்ள போனா ஜோரா உள்ள போகும். 2லயும் 2 நட்டை கட்டி விட்டுருக்கேன், வெயிட், அவ்வளவுதான். இப்படி இழுத்து விட்டா இது உள்ள போயிடும். இது வேற மன்னிக்கணும். நட்டு உங்களுக்காக வெளியே வந்துருச்சு பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் அது விழுந்தது, நல்லா போச்சு. பாருங்க, இந்த வெயிட் தான். இப்படி பிடிச்சி இழுத்து இப்படி விட்டா உள்ள போயிடும். இந்த 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இதை இழுத்து இங்க வச்சுக்குவேன், இதை இழுக்கும்போது இந்த கையை மேல தூக்கிடுவேன், இதை பிடிச்சிருக்கும்போது இந்த கையை மேல தூக்கிடுவேன். இப்ப அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நினைச்சிருவாங்க, நூல் இப்படி போய் இப்படி வருதுமாங்க, இல்லையா? பரவாயில்ல, ஒண்ணு நீங்க கண்டுபிடிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த இரும்பா பிளாஸ்டிக்கான்னு பாருங்க, நல்லா பாத்தீங்களா? அதுல எங்கேயா ஓட்டை இருக்கா? ஒன்றும் இல்லை, நல்லா நல்லா பார்த்து. ஏன்னா அதில் ஓட்டை இருந்தால் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன். இதுல எத்தனை வளையம் இருக்குன்னு சொல்லுங்க. 1 2 3 4 இருக்கு இல்லையா? இதை பிடிச்சி அந்த வளையத்தை இந்த வளையத்துக்குள்ள போடுங்க பார்க்கலாம். இப்படி அடிச்சு உள்ள போடணும். என் கையில வளையத்தை அதேங்கப்பா. பிரியாணி சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிட்டீங்களா? தெரியுது, இங்க வளைஞ்சு விட முடியாது. அப்படியெல்லாம் 1 2 3 அப்படின்னா அது சூப்பரா மட்டும் கழட்டி பாருங்க. 2ஆ கழட்டி பாருங்க, மெதுவா கழட்டுங்க. இல்ல இங்க பாருங்க, நல்லா ஊத்து பாருங்க, அப்படியே ஜோரா இருக்கும். அப்பா 2வது தடவை ஏமாறுறாங்க. இருக்கு, ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல. அது சூப்பரா போகும். இப்பவும் தெரியல அப்படின்னா சொன்னா நீங்க யாரும் நம்ப முடியாது. நிஜமாவே இரும்பு வளையம். நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அப்படி இருந்தா கண்டு வரும். இதுல பிரேக் பண்ணிருக்கா, இதுல பிரேக் இருக்கான்னு பாருங்க. ஒன்னும் அதுல இருக்கணும், இல்லைன்னா இதுல இருக்கணும், இல்லையா? இதுல இருந்து நீங்க இப்படி பிடிச்சி இழுத்தனாக்கா அது வரணுமே. நான் இதை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி இதை கலத்துறதுன்னு சொல்லி. அருமை. இப்படி பிடிச்சிக்கங்க, அப்படியே மெதுவா ஆட்டுங்க. மெதுவா அப்படியே ஆட்டிட்டு அப்படியே 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 கீழே வாங்க, அப்படியே கீழே வாங்க, அப்படியே அப்படியே மேல வாங்க, அப்படியே எடுத்துருங்க. வெளியே எடுங்க. ஆஹா, அங்க வாங்க. வரல, நல்லா வலுவா அப்படிங்க, அப்படியே அப்படிங்க. அப்படி இங்க இருந்து பாருங்க, அவங்கதான் பிடிச்சிருக்காங்க, அவங்கதான் பிடிச்சிட்டு இருக்காங்க. யாருமே சொன்னீங்கன்னா அவங்க பாருங்க சூப்பரா. என்ன ஓட்டை இருந்தா கூட இவ்வளவு ஃப்ரீயா போகாது போல இருக்கு, அந்த மாதிரி போகுது. கண்டுபிடிக்கல. இந்த பாருங்க, இதுதான்
இப்ப இது பயிற்சி வகுப்புல தான் சொல்லுவேன், மேடையில சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அம்மா இதை வச்சு ஏமாத்தான் அவங்க வளைய சாமியார்னு வச்சிருவாங்க. முட்டையை வச்சு ஏமாத்தினா முட்டை சாமியாரு, கயிறை வச்சு ஏமாத்தினா கயிறு சாமியாரு. இந்த வளையம் ரெண்டும் இதை செய்யும் போதே வெல்டு பண்ணி செஞ்சது, என்னாலையும் அவுக்க முடியாது. இது ஒரு ஒத்த வளையம். இந்த வளையத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வெட்டு இருக்கும். இதை வச்சுதான் இது வந்து சைனாக்காரன் கண்டுபிடிச்சது, லிங்கிங் ரிங்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சது. நான் இப்படி எண்ணும் போது 1 2ன்னு எண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண வச்சுட்டு எத்தனை வளையம் இருக்கு சொல்லுங்க, இப்படி கையை வச்சுக்குவேன். 1 2 3 4 அது லிங்க் பண்ணது உள்ளதான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட இப்படி காமிச்சிட்டு இதுல போடுங்க. ஆனா இது ஏற்கனவே கோத்தது, எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு போடுங்க, போட முடியாது. நான் என்ன இப்படி இப்படின்ட்டு இதை விட்டுட்டு இதை உள்ற போட்டுருவேன். இதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். கோத்தது இதுல அவங்க பார்த்தாங்க, என்னடா இது இவரு வேற கையில 2 பாத்தீங்களா. இதுலதான் இந்த வெட்டு. அதை சும்மா இங்க வச்சுக்கணும், நடு கையெல்லாம் வைக்கக்கூடாது. ஓரத்துல வச்சுட்டு சும்மா இப்படி வச்சுட்டு இப்படி இப்படிங்கிறப்போ இது வலிக்கிட்டு போய் இப்படி மாட்டுறதுதான். அது ஒரு செகண்டுக்குனால உங்களுக்கு ஒரு இல்யூஷன். அப்படிங்கிற தட்டுற மாப்பிள்ள அப்படியே உள்ள போச்சு, அப்படி எப்படி போகும். அதுதான் அதை கேட்டது தந்தை பெரியார் தான், எப்படி போகும் இப்படிதான். இதுதான் இங்க வச்சிருக்கேன், இதுதான் பண்ணுது வேலை. இப்படி வச்சு இப்படிங்கிறது இப்படி வச்சுட்டு இங்க 2 பிடிச்சுக்குவேன். இங்க மேலேயே கழட்டிடுவேன், இங்க மூடிட்டு சும்மா இங்க வந்து எப்போ கழட்டிட்டேன், சும்மா இங்க வந்து இப்படி இழுக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கும். பிடிச்சி வச்சுட்டு நான் கழட்டது மேல. திரும்ப அவங்க கிட்ட அதை வாங்கிட்டு அதே மாதிரி இப்படி இங்க வரப்போ உள்ள 2ஐயும் போட்டுருவேன். போட்டு இங்க வரங்க இப்படி வச்சுட்டு வேணா மைக்கிட்டு எப்படி சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு இதை கொடுத்துருவேன். கழட்டிங்கம்மா கழட்டாது, எனக்கு ஈஸி. நான் இதை முன்னாடியே கழட்டிட்டேன். சும்மா கீழே வாங்க மேலே வாங்கன்னு சும்மா ஏமாத்திட்டு அவங்களும் வந்துட்டு அப்புறம் இப்படி எடுத்தேன். இது மாதிரிதான் ஏமாத்துவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நீங்க யார்ட்டையும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. நீங்க போலாம், யாராவது 3 பேர் வரலாம். உங்க மனசுல இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். உங்க மனசுல இருக்கிறத நான் கண்டுபிடிச்சு யாராவது 3 பேர் வரலாம், யாரு வேணாலும் வரலாம். நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா மேல 3 காலம் இருக்கு, கீழே 3 காலம் இருக்கு. இதை வந்து மூடிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்க மனசுல இருக்கிறத நான் இதுல எழுதிடுவேன். இப்ப அவங்கள வந்து 1ல இருந்து 9க்குள்ள ஒரு நம்பர் எழுதிக்கிறது தம்பிகிட்ட சொல்றேன். நான் இதை எழுதிட்டேன்னா நான் 8 எழுதுறேன்னா அவர் வேணும்னா கீழே 7 எழுதுவார். அதுதான் நான் எழுதுறத மூடிடுறேன். அவர் எழுதுனா நான் எதுவும் சரியா இருக்கும் பாருங்க. நீங்க 1ல இருந்து 9க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் நினைச்சு வைங்க, நான் அதை மேல எழுதிடுறேன். நான் வந்து இப்ப அவர் மனசுல இருந்துச்சா மேல எழுதினா அவரு சாட்சி பார்த்துட்டாரு, நீங்க கீழே எழுதுங்க. கரெக்டாக அதான். இது எப்படி நான் அப்புறமா சொல்லி தரேன். நீங்க அப்படின்னு நீங்க வாங்க. ABCD 26 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து மனசுக்குள்ள நினைச்சுங்க. நான் அதை மேல எழுதிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கீழே எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு சாட்சியை ஒரு இது பண்ணிட்டேன். நீங்க நினைச்சத நான் மேல நீங்க கீழே எழுதுங்க. கரெக்டா படிச்சது. இப்போ பரவாயில்ல. நான் எங்க ஏமாந்துருவேணும்னு நினைச்சேன். சீட்டு விளையாடுவீங்களா? விளையாட தெரியாது, பரவாயில்ல. நம்பர்லாம் தெரியுங்களா? சரி, நம்பர் தெரிஞ்சா போ. இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கட்டு சீட் இருக்கு. இதுல வந்து ஒரு 52 சீட் இருக்கு. நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க எப்போ வேணாலும் ஸ்டாப்னு சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். இந்த சீட்டை எடுத்து பார்த்தீங்க, எனக்கு காமிக்காதீங்க. இல்ல இங்க இங்க வச்சிருவோம், அதானே? இங்க வச்சிடுறேன். இப்ப நானும் அதை பார்க்கல, நான் அதை எழுதிடுறேன். நீங்க அப்புறம் பார்த்துட்டு எழுதுங்க. நீங்க அந்த சீட் எடுத்து பார்த்தேங்க. என்ன சீட்டு? கீழே எழுதுங்க. கியூ போட்டு ஸ்பேடு போடுங்க. ஸ்பேடு ரைட். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க நம்ப வேண்டாங்கிறதுக்காக
இந்த தம்பி வந்து 4 நினைப்பாரு எனக்கு தெரியாது. இவரு கே எழுதுவாரு எனக்கு தெரியாது. இவ்வளவு 52 சீட்ல அவர் அந்த குவீன்ஸ் பேர் தான் எடுப்பாரு எனக்கு தெரியாது. சரியா இருக்கா? இத நான் வந்து இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர்ல சீமா வந்து தலைகளான்னு இது எப்படி சொல்லி கொடுங்க அண்ணா இருந்தாங்க மணி இருந்தாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் பேசுவாங்க கொஞ்சம் மேஜிக்கு பின்னாடியே வந்தார் வந்தாரு. நல்ல வேலை இது தெரியா அது பிள்ளையார் முருகனை வச்சுட்டு நான் பாட்டான் 5ஆம் பாட்டான் இருப்பாரு. இப்போ இது மாதிரிலாம் உண்மையிலுமே என் மனசுல இருக்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியாது. இவர் மனசுல இருக்கிறத எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? நீங்க யாராவது கண்டுபிடிச்சீங்களா இது எப்படின்னு? இவருக்கு தெரியும். கரெக்டா திரும்பும் போது இது எழுதும் போது இது எழுதி ஒண்ணும் கிடையாது. இது இப்படி இருந்தது. இந்த ஸ்பெயின் நான் எழுதி 2 வருஷம் ஆகுது. இன்னைக்கெல்லாம் எழுதல. இது 2 வருஷம் முன்னாடி எழுதினது. இது என்னன்னா இப்படி மூடி இருக்கும். இவர்கிட்ட நான் எழுதுன இவர்கிட்ட மனசுல சும்மா பெருங்கை தான் இப்படி இப்படி தேய்ச்சேன். இவர் இங்க 4 எழுதினார்ல, அப்ப அவர்கிட்ட ஏபிசி எழுதி இந்த 4 எடுத்து இங்க எழுதி விட்டேன். இப்ப புரியுதா? இத மூடிட்டு இவர் கே எழுதினார். இந்த கே இங்க எழுதணும். அப்ப நான் சீட்டு கட்டு எடுத்தேன். இந்த சீட்டு கட்டுல நீங்க இப்ப வேணாலும் ஸ்டாப்னு சொல்லுங்க. எடுத்து பாருங்க, கியூனா இருக்கும் பாருங்க. காமிங்க, அவங்களுக்கு காமிங்க. நீங்க எந்த இடத்துல ஸ்டாப் சொன்னா அது கியூனா தான் இருக்கும். கிடையாது. இது இந்த சீட்டு கட்டோட டெக்னிக் இது. அதனால இந்த கியூனை எழுதிட்டு இப்ப என்ன பண்ண இவருடைய கே இங்க எடுத்துட்டு எல்லாம் ஜோரா இருக்க கை தட்டுக்கமே தட்டுமே நான் இப்படி சாச்சிருவேன். இந்த சத்தம் காதல விழுகாது, வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் ஜோரா இருக்க கை தட்டுங்க அப்படின்னா அது கீழே விழுது. ஏன்னா தெருப்பு பாது விழுகாது. அதுல சிக்கலா பண்ண அதனால 2 வாட்டி ஆயிருக்கு. டொப்புன்னு விழுந்தோடனே இப்படி திறந்தோன்னா எப்படா ஒரு மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சாரு அப்படிப்பாங்க. மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இந்த வரைக்கும் இந்த ஸ்லைடு பண்ற வேலைதான். ஒரு புரியுதா அப்போ உங்களுக்கு? நீங்க என்னமா பின்னாடி செய்யணும். அவர் பாக்குறாரு, நான் சாமியாராவே செஞ்சிடறேன். சரி, நீங்க போலாம். நான் ஏமாறவே மாட்டேன்னு சொல்றவங்க ஒருத்தங்க வரலாம். அவங்க மரியா கூட வரலாம். ஏன்னா நீங்க தான் கொஞ்சம் எல்லாத்தையும் உத்து கவனித்தீங்க. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கா கேட்க. யார் வேணாலும் வரலாம். நான் ஏமாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தங்க வரலாம். யார் வரீங்க? என்னமா அங்க ஏமாறுறாங்க? வாங்க, நீங்களே வாங்க. இது வந்து என்ன கலர்? இது ஆரஞ்சு. உள்ள பிஸ்கட் கலர் இல்ல, அது உள்ள என்ன இருக்குன்னு கேட்டு. ஒரு மண்ணு மட்டும் இருக்கு. இந்த மண்ணை நான் கவனிக்கல, மன்னிக்கணும். இப்போ நீங்க உங்க கையை இப்படி காமிங்க. இதை இங்க வச்சிடுறேன். இந்த கையை மேல மூடிக்குங்க. நான் என் கையில ஒண்ணும் இல்லை இல்லையா? அப்படின்னுங்க. கையில என்ன இருக்கு பாருங்க. இங்க அவங்கள காமிங்க. இங்க பாருங்க. கவனிக்கல. இவ்வளவு மோசமா இருப்பாரு நினைக்கவே இல்லை. ஒண்ணும் இல்ல, நான் அதை இந்த கையில தான் வச்சிருந்தேன். இந்த கப்புல என்ன இருக்குமே பாருங்க. பின்னாடி நிக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாமீங்க இப்படியே பேசிட்டு போய் இதை உள்ள போட்டுருவேன். இந்த பந்துல காந்தம் இருக்கு, இந்த கப்புலையும் காந்தம் இருக்கு. இப்படி ஆட்டி பார்ப்பேன். ஆடலன்னா அது ஒட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். இவங்க கையில வைக்கும்போது உள்ளதான் இருந்தது. அப்படி வச்சு மேல முடிவு ஒரு ஆட்டாடுங்க விழுந்துருச்சு. அவ்வளவுதான். இதுல ஒரு சின்ன காந்தம் இருக்கு, இதுல ஒரு காந்தம் இருக்கு. அவ்வளவுதான். இதை இப்படி வச்சுட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன். ஏன் அவங்க கிட்ட இந்த கலர்லாம் கேட்டோம்னா ரொம்ப ஒத்து கவனிக்கிறாங்க. அப்ப போட்டு ரொம்ப குழப்பணும். குழப்பினா வெளியே என்ன கலர்னா அவங்களும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நான் ஏமாத்துறேன்னு தெரியாது இல்ல ஆரஞ்சுனாங்க. நான் அவங்க கிட்ட வாங்கும் போதே உள்ள போட்டேன். இப்பயே போட்டேன். இப்படி ஆட்டி பார்ப்பேன். காவிட்டு அவங்ககிட்ட கேட்டு ஏதோ ஆட்டுமே எனக்கு தெரியும் சிக்காயிடுச்சுன்னு ஒட்டிக்கிச்சுன்னு. இப்படின்னா இதை தூக்கி இங்க வச்சுக்கிறது. ஒருத்தன் கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிட்டான், சொத்தெல்லாம் வித்துட்டான். அங்க எங்க மேஜிக் மீட்டிங் போக சொன்னாங்க, சொத்தெல்லாம் வித்துட்டாங்க, அவனை காப்பாத்துங்கன்னாங்க. ஒரு சின்ன ஒரு எவர்சோடுவோ ஒரு எலுமிச்சோளம் வாங்கி வைங்கன்னு இதை எடுத்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு போய் செஞ்சு ஒரு எலுமிச்சோளத்தை பையில போட்டு அந்த ஆளை இப்படி கவுத்து விட்டுக்குன்னு எலுமிச்சோளம் வந்துருச்சு. இனிமே நீ சொத்தை வித்தீங்கன்னா உன் கைகாலெல்லாம் இழுத்துரும், உனக்கு தண்டனமா அவன் சொத்தை விற்கல.
இப்படிதான் செஞ்சேன். இந்த எலுமிச்சை பாயிண்ட் பையில போட்டுட்டு அவர் இந்த பந்த ஆனாரு பாருங்க. அப்ப எலுமிச்சை எடுத்துட்டேன். இங்க கொண்டாங்கன்னு உள்ள போட்டு இப்ப கையை காமிங்கன்னு இப்படின்னு எலுமிச்சை வந்துருச்சு மாப்பிள்ள. அதுல ஒரு சந்தனம் குங்குமம் வச்சா இன்னும் தொடையெல்லாம் கிட்டு 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 கொஞ்சம் மைய தடவிருந்தேன்னு வைங்க. நன்றி, போயிட்டு வாங்க. இது மாதிரி இந்த மந்திரவாதிகள் எதை வச்சு ஏமாத்துறானோ உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஒரே கயிறை வச்சு நான் உங்களுக்கு 1 மணி நேரம் செஞ்சு காமிக்கிறேன். இந்த கயிறை நீங்க 6 இடத்துல வெட்டினாலும் நான் அதை ஒட்ட வைக்க முடியும். கத்துக்கிட்டா நீங்களும் செய்யலாம். இதெல்லாம் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. இந்த வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி கியூபு மாதிரி இருக்கு. நம்ம ஆள்னு வைங்களேன், ஏசு, அல்லாஹ், மெக்கா, மதீனா, பிள்ளையாரு, முருகன், பொண்டாட்டி, ஒப்பாட்டி எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கியூப் இதுக்குள்ள போடுறேன். இப்போ வெளியே எடுத்துறோம்னு இங்க இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. வெளியே எடுத்தாச்சு. இந்த கியூபை என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா இந்த பொட்டிக்குள்ள போட்டேன். நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன். இதுல வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்குள்ள போட்டிருக்கேன். இது ஒரு மூடி இருந்தது. இதெல்லாம் மூடி வச்சு. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு உங்களை எதையா வச்சு ஏமாத்துறேன். இப்போ இதுல இருந்தா அந்த கியூப் தூக்கி அதில் போட்டேன். இதை இங்கேயே வைக்கிறேன். இப்ப அந்த மூடி இருக்க கியூப் எடுத்து இதுல போட்டா வருமா? அங்க இருக்கிறது இங்க வருமா? வராது. ஆனா வந்துருச்சுன்னு சொன்னா நம்புறீங்களா? வந்துருச்சு. இதுல ஒன்றும் ஏமாத்துக்கு வேலை இல்லை. திரும்ப உள்ள போட்டு அப்படியே திருப்பி இதுல இருந்து எடுத்து அதில் போட்டீங்கன்னு வைங்க, கண்டிப்பா அதுல இருக்காது. அவ்வளவு பெருசு காணாம. இப்ப இது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு எம்டி பாக்ஸ். இப்ப அதுல இருக்கிற கியூப் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா எடுத்து இதுக்குள்ள போடுறேன். இப்போதைக்கு வரைக்கும் இது எம்டி தான். அந்த கியூப் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இதுலதான் இருக்கு. இப்ப இதுல போடுற அந்த கியூபை அப்படியே எடுத்து இதுல போட்டுறேன். இதை போடுறதுன்னா அது மூடணும். இதை மூடி வச்சுட்டு அந்த கியூப் எடுத்து இதில் போட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வைங்க, கரெக்டா இதுல வந்துருக்கும். ஆனா இதுல இருக்காது. நீங்க வேணா நினைச்சிட்டு கூட ரெண்டுலயும் இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. இப்போ இதை மூடிடுறேன். இதை மூடிட்டு இதுல இருந்து எடுத்து தவிர அங்க இருக்கு பாருங்க, அதுல போடுறேன். போகுமான்னு கேட்டா இப்போ வரைக்கும் இங்கதான் இப்ப இருக்கு. இதை மூடிடுறேன். இப்ப இதுல இருக்கு பாருங்க, இதை மூடிடுறேன். மூடி எடுத்து இதுல போட்டு இதுல வா அப்படின்னு சொன்னா அது கூடு விட்டு கூடு பாயுதுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா இதுல வந்துடும். இப்ப இதுல இருந்து எடுத்து இதுல போட்டா கண்டிப்பா இதுல இருக்காது. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நான் சாய்பாவோட பேசுறேன். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது சும்மா ஒரு ஸ்லைடு. இது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு அட்டை தான். இங்க ஒரு சின்ன ஆணி இருக்கு. இதை விடுச்சு மூடிட்டா இது உங்களுக்கு எம்டி மாதிரி தெரியும். இந்த மூடிட்டேன்னா இந்த ஆணி போய் அந்த ஸ்லைடு அங்க பிடிச்சிக்கும் திறந்தா இருக்காங்க. இப்ப அவர் சொன்ன மாதிரி எடுத்து காமிக்க முடியாது. நீங்க காமிச்சீங்கன்னா சந்தோஷப்படுவேன். அது அவராலே முடியாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இதுல இருந்து தூக்கி இதுல போட்டேன்னு வச்சாங்க. இப்ப இதுலயும் இருக்காது, இதுலயும் இருக்காது, இதுலயும் இருக்காது. ஆனா வேடிக்கை என்னன்னா இதுலயும் கிடையாது, இதுலயும் கிடையாது. அந்த பெட்டியில இருக்கா பாருங்க, அங்க பாருங்க, அதுல இருக்கு. இது வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பினீங்கன்னா இது சும்மா இந்த பக்கம் டப்பா தகரம். உங்களுக்கு அங்கேயிருந்து பார்க்க கியூபு மாதிரி இருக்கும். இங்க எனக்கு தான் தெரியும் இந்த பக்கம் இப்படி இப்படி இருக்குது. இதை இப்படி போட்டுருவேன். கியூபை போட்டேன் அப்படியே காமிச்சேன்னா இருக்காது. அப்படியே கையில எடுப்பேன். கையில எடுத்துட்டு இங்க பாருங்க அப்படியே போட்டேன்னா அப்படி தூக்கி வெளியே போடுறேன். ஓடி போயிடும்னா நிஜமாவே ஓடி போயிடுச்சு நீங்க நம்புவீங்க. இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அது உங்களை ஏமா யார் வரீங்க இப்போ கோழி முட்டையை பறக்க விட்டு காமிச்சிருவாங்க. அப்படியே ஹால் ஃபுல்லா பறந்து வரும் பாருங்க. யாராவது ஒருத்தர் வாங்க, கோழி முட்டை பறக்கும். தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க வாங்கம்மா, நீங்க வாங்க, நீங்க வாங்க. இந்த முட்டையை இதுக்குள்ள போட்டுருங்க.
மெதுவா உடஞ்சிடும். அவங்களுக்கு தெரியுது மரக்கட்டை முட்டையில மரக்கட்டை முட்டை கிடையாது. அதான் முட்டையை எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. இத வந்து இங்கேயே இருக்கு. உங்களுக்கு வந்து இப்ப இருமல் வருதுன்னு வைங்க, எப்படி இருமுவீங்க? அது தும்மல். ஒரு தும்மல் போடுங்க. எங்க பாருங்க, இன்னும் முட்டை போடுறீங்க. இந்த முட்டையை பறக்க விட்டு பாத்துறீங்களா? தெரியுதா உங்க கண்ணுக்கு? தெரியலையா? இவ்வளவு பெரிய முட்டை எங்க போச்சு பாருங்க. அங்கேயிருந்து வந்து அப்படி இதுல வந்து விழு அப்படின்னு சொன்னா அப்படியே சூப்பரா வந்து விழுங்க பாருங்க. இதை வச்சு 1 மணி நேரம் செய்யலாம். நான் இப்ப வந்து இது பயிற்சி வகுப்பு ஒண்ணும் இல்லை. இதுல பாதி கருப்பு துணி பாதி வலை. இந்த முட்டையை வெளியே எடுக்க முடியாது. எப்படின்னா கருப்பு துணிக்கு பின்னாடி போய் உட்காந்துக்குது. இங்க இருக்கு இப்ப அந்த முட்டை. நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்படியே பிடிச்சு அப்படிமே அப்படியே அவரு இப்ப காத்துல பிடிச்சி ஒரு முட்டை போட்ட ஆரம்பம். இந்த மாதிரி முட்டை பறக்குதுன்னு இப்படி எடுக்கிறது. இது இங்கதான் இருக்கு. இது வெறுங்கை இப்படி தூக்கி விடுறது. எல்லாம் அங்க பார்த்தா அங்க பார்ப்பான். ஏன்டா பார்க்கணும் யாரும் கேட்கறதே இல்லை. ஏன் பார்க்கணும்? இந்த முட்டை பறந்தா எனக்கு என்ன, பறக்காட்டி எனக்கு என்னன்னு போறதுதான் போக தெரியும். வித்த காமிக்கிற இடத்துல இருந்து இந்த கீரியும் பாம்பு சண்டை போடுங்களா போட்டு நமக்கு என்ன ஆக போகுது, நம்ம போட்டு போகணும். நம்ம மெடிக்கல் ஷாப் வந்தோமா, காய்கறி வாங்க வந்தோமா, அந்த வேலையை பார்த்துட்டு போனதை தவிர புஸ்தகம் மூட்டையை போட்டு அங்கேயே உட்காந்துட்டு பார்க்குறோம். இது மாதிரி நன்றிங்க. இந்த இப்ப பிள்ளையார் பால் குடிச்சப்போ நம்ம 6 லட்ச ரூபா கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு வண்டு பொம்மை பால் குடிச்சா நம்ம யாரும் 5 பைசா கொடுப்போமா? சிரிப்போம். மாப்பிள்ள இங்க பாரு வண்டு பொம்மை பால் குடிக்குது. மறந்துட்டேன். இது மாதிரி ஒரு நாய் பொம்மையோ ஒரு கழுத பொம்மையோ பால் குடிச்சா நம்ம 10 பைசா கொடுக்க மாட்டோம், 10 சிரிப்போம். ஆனால் பிள்ளையார் பொம்மை பால் குடிச்சா பணத்தை கொடுக்குறோம். நாய் பொம்மையை பார்த்து எப்படி சிரிக்கிறோம், அது மாதிரி பிள்ளையார் பொம்மையும் பால் குடிக்கும், நம்ம சிரிச்சுட்டு போகணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம். நான் ஏமாறவே மாட்டேன்னு சொல்றவங்க ஒருத்தங்க இங்க வரலாமே. யார் வரீங்க? யாரா ஒருத்தர் வரலாம். நீங்க தான் வாங்கினேன். வாங்க வாங்க வாங்க. ஏன் யோசனை பண்ணி என்ன காசையை பிடிக்கிட்டு விட போறேன், தாயத்தை வைக்க போறேன் ஒண்ணு கிடையாது. இது உங்க பேரு குரு. இந்த 2 கயிறுல நீங்க எந்த கயிறு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், தாராளமா. எது நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க? இந்த 2ல எது நீங்க செலக்ட் அது மாத்திக்கிறீங்களா, அதே வச்சுக்கிறீங்களா? சரி, அந்த மேல இருக்கிற அந்த கட்டை அப்படியே பிரிச்சிருங்க. ஒரு பக்கம் கட்டை பிரிச்சிருங்க. 3 கயிறுல ஏதாவது ஒரு கயிறை கீழே விட்டுருங்க. ஏதாவது ஒண்ணு. இந்த 2 கயிறையும் அப்படியே முடிச்சு போட்டுருங்க. நல்லா ஒத்து கவனிங்க. என்ன கவனிங்க, அவர் ஏமாத்த தெரியாது. இதை வச்சு என்ன பண்ண முடியும் உங்க யாருக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். நன்றிங்களா? இப்ப என்ன பண்ண, அப்படியே திருப்பி இந்த முடிச்ச பிடிச்சிருங்க. அப்படியே அவுத்துருங்க. அவுத்துட்டு எந்த கயிறை முடிச்சு போட்டீங்களோ அதை கீழே விட்டுருங்க. பொறுமையா செய்யுங்க, அவசரம் இல்லை. எதை முடிச்சு போட்டீங்களோ அதை கீழே விட்டுருங்க. எதை கீழே விடலையே, எதை இதை 2ஐயும் அப்படியே முடிச்சு போட்டுருங்க. பொறுமையா போடுங்க. ஒன்னா பொறுமையா. எனக்கு ஏமாத்தி ஏமாத்தி பழக்கம், சீக்கிரம் போட்டேன். நீங்க இப்பதானே கத்துக்கிறீங்க. இந்த 2 முடிச்சையும் அப்படி இடது கையில வச்சுங்க. கொஞ்சம் அந்த மந்திரத்தூள் எடுத்து அந்த முடிச்சு மேல அப்படி போடுங்க. கொஞ்சமா போடுங்க. கீழே கீழே சிந்தாதீங்க. கரெக்டா அந்த முடிச்சு மேல போடுங்க. அப்புறமா பழிக்காது. ஓகேயா? போட்டீங்களா? என்ன பண்ணீங்க? இப்படியே சுத்திட்டு வாங்க. அப்படியே பொறுமையா சுத்திட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த மந்திரத்தூள் எடுத்து அது மேல அப்படி போடுங்க. போட்டீங்க. அப்படியே பிரிச்சு பாருங்க. இங்க பாருங்க. பாத்தீங்களா? மந்திரத்தூளை கீழே போடாதீங்கன்னு சொன்னேன். படிக்காதே, இதை கீழே போடாதீங்கன்னு.
எப்படி நாட்டு வித்தியாசம். மந்திரம்னால பொய். இந்த முடிச்சு ரெண்டு தனியா மந்திரம்னு யாரு சொன்னாலும் பொய். இது என்னுடைய கயிறு. அவர் கரெக்டா அவர் கயிறு எடுத்துட்டாரு. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு. இது பாத்தீங்கன்னா சும்மா இப்படி வச்சிருந்தேன். இப்படி வச்சு இப்படி வச்சிருந்தேன். இப்ப உங்களுக்கு அங்கே பார்க்க 3 கயிறு மாதிரி தான் தெரியும். இதை நான் கீழே விட்டுட்டு இதை சும்மா இங்க முடிச்சு போட்டேன். முடிச்சு போட்டு இதை டைட் பண்ணுவேன் பாருங்க. அதான் இன்னும் ஏன்னா இது சும்மா தனி, இதுக்கு சம்பந்தமே இல்லை. இழுத்து கட்டிட்டாரா அப்படிம்பாங்க. அப்போ இந்த முடிச்ச உருவி நான் பையில போடணும். எடுத்தோடனே உருவி பையில போட்டா சந்தேகப்படுவீங்க. அதுக்காக தான் மந்திரத்தூள் எடுத்து போட சொல்றது. மந்திரத்தூள் எடுத்து போடுங்க. நான் 3வது மந்திரத்தூள் இதை கொண்டு உள்ள போடுவேன்னா உங்களுக்கு அது தெரியாது. அப்படியே சுத்தும்போது நான் இப்படி இங்க கையை கட்டால வச்சு உருவிட்டு வந்துடுவேன். முடிஞ்சு என் கையில இருக்கும். இன்னும் கொஞ்சம் மந்திரத்தூள் போடுங்கிறப்ப அதை கொண்டு போய் உள்ள போட்டுருவேன். போட்டு சும்மா விரிச்சா எடுத்தான். இப்போ ஒருவேளை இந்த கயிறு அவர் எடுத்துட்டாருன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. அதுல எத்தனை கயிறு இருக்குன்னு 3 பாரு. இதுல எத்தனை இருக்குமே அதை தானாவே அவர் கொடுத்துருவாரு. கேட்கவே வேணாம். ஒரு கயிறு மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு கயிறு எடுத்து அந்த பையன் இந்த கயிறு எடுத்துட்டாரு. ஆஹா இது சங்கடமா போயிடுங்கன்னு சொல்லி தேவசம் என்ன பண்ணான்னு. அதுல எத்தனை இருக்கு பாருங்க, 3 இருக்குன்னு. இதுல எத்தனை இருக்கு பாருங்க. அந்த கயிறு தானாவே அவர் நீட்டிட்டாரு. வேலை ஈஸியா முடிச்சு போச்சு. அவ்வளவுதான். நன்றி. இப்போ இன்னொரு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்துக்காக ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக இந்த கயிறு பாத்தீங்கன்னா நிஜமா ஒரே ஒரு கயிறு தான். இதை இப்ப கழுத்துல போட்டு இப்படி இறுக்கி கட்டினா என்ன ஆகும்? இறுக்கி கட்டினா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகுதான். கட்டுங்க வாங்க. இந்த பாருங்க, அப்படி இப்படி ஆடினீங்கன்னா கரெக்டா அந்த முடிச்சு மட்டும் வெளியே வந்துடும். சரி நீங்களே வாங்க. ஏன்னா இந்த கயிறுல ஏதாவது இருக்கா நானும் செக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப அது ஒரு கயிறுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். வேற ஏதாவது பாக்குறீங்க? ஒண்ணும் கிடையாது. உங்க பேரு சத்யா. நான் உங்களுக்கு ஒரு வளையம் ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன். அந்த வளையத்துல எங்கேயாவது வெட்டு இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஒன்னும். உங்க பேர் சத்யா இல்லையா? இப்போ இத வந்து ஒரு கட்டு கட்டிடுறேன்னு வச்சுங்க. அந்த வளையத்தை இதுக்குள்ள போடுங்க பார்க்கலாம். கூட போடணும். போகாது. என்ன காரணம்? இந்த நாட்டுங்க இருக்கிறதுனால போகாது இல்லையா? இதுவும் அப்படி வச்சுட்டு இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒண்ணு நீங்க உத்து பாத்தீங்கன்னா பாருங்க, அப்படி போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நாட்டு இங்கதான் இருக்கும். அந்த வளையத்தை பிடிங்க. மெதுவா எடுத்து பாருங்க. இந்த பாருங்க, முடிச்சு போட்ட கயிறு தான். சும்மா உங்க கருத்து விரலால் இப்படி வெட்டுங்க, 2ஆ வெட்டுங்க. இந்த ஒரு சூப்பரா வெட்டுறாரு பாருங்க. அருமையா வெட்டிட்டாரு. இப்போ இதுல வந்து இப்ப எத்தனை கயிறு இருக்கு? 2 இருக்கு. ஒண்ணு சின்னது, ஒண்ணு பெருசு. உங்களுக்கு சின்ன கயிறு வேணுமா, பெரிய கயிறு வேணுமா? பெருசு உங்களுக்கு வேணும். சின்னது எனக்கு இல்லையா? பெரிய கயிறை வச்சு என்ன பண்ண போறீங்க? தேர் எடுக்க போறீங்களா? பெருசா நீங்க எடுத்துங்க. பிடிங்க, கயிறை பிடிங்க. எடுத்து ஒரே கயிறா போயிடுச்சா? நீங்க தான் 2 இருக்கு நீங்க. சரி பரவாயில்ல. ஒரு கயிறுக்கு வந்து எத்தனை முனை இருக்கும்? 2 முனை இருக்கும். 2 கயிறுக்கு 4 முனை. 1.5 கயிறுக்கு 2 கயிறுக்கு 4. 1.5 கயிறுக்கு எப்படி 4 வரும்? நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சொன்னீங்களே 3. உங்க வாத்தியார் யாரு? சங்கராச்சாரியாரா? இல்ல அவரு சொன்னார்னா அதுல அர்த்தம் எடுத்து பாத்தீங்கன்னா நிஜமாவே இருக்கும். 3 முனையில ஒரு கயிறு இருக்குமா? இருக்காது. அப்படி பாத்தீங்கன்னா அப்படி மெதுவா எடுத்தீங்கன்னாக்க 4 முனையில ஒரு கயிறு இருக்கும். 4 முனையில ஒரு கயிறு இருக்குன்னா நிஜமா சொல்றேன், இது வந்து 2 கயிறு தான், ஒரு கயிறே கிடையாது. இப்போ போட்டுட்டு இந்த ஒரு கயிறு எடுத்து ஒரு நாட்டு போட்டு
ஒரு மலைய மாதிரி பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த கயிறை எடுத்து ஒரு நாட்டு ஒன்று போட்டு முதல்ல ஒரு கயிறா இருந்தது, அப்புறம் 2 ஆயிடுச்சு, இப்ப ரெண்டு வளையம் ஆயிடுச்சு. இதுல என்ன வேடிக்கைன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு வளையத்தை பிடிச்சி எடுத்தீங்கன்னு வைங்க, அது அப்படியே ஜோரா 2 வளையம் ஆயிடும். இப்போ கயிறே பார்த்தீங்கன்னாக்கா நிஜமாவே ஒரு கயிறு. இந்த முடிச்சா அவருங்க முடிச்சா வைப்பீங்களா? நான் எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சரி, நான் 1 2 3ன்னு எண்ணுவேன், நீங்க முடிச்சு போடணும். போடுங்க. 1 2 3 போடல. நான் என்ன சொல்றேன், நான் இப்படி பிடிச்சுக்கிறேன், நீங்க என்னங்க சொல்லுங்க. அப்படின்னா ஒரு சூப்பரா வந்து வருங்க. அவுத்துருங்க. எப்படி பாருங்க, ஒரு 1 2 3 இங்கிலீஷ்ல டப்புன்னு முடிச்சு அவுத்துருச்சு. இப்போ உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன், இந்த 2 முனையும் கொண்டு போய் நான் எங்க போடுறேன்னு சொல்லுங்க. இந்த 2 முனையும் கொண்டு போய் நான் எங்க போட்டிருக்கேன்? பேண்ட் பாக்கெட்ல போட்டிருக்கேன். அந்த 2 முனையும் அங்க போட்டு இங்க இது மாதிரி ஒரு நாட்டு போட முடியுமா? 2 இங்க இருக்கு. இது நிஜ நாட்டு தானே. இப்போ அந்த நாட்டை இப்படி வச்சு இப்படின்னு சொன்னா பாருங்க, நாட்டை பாருங்க அப்படி ஜோரா வந்து. சரி, முனை இந்த பக்கம் போட்டேன்னா இந்த பக்கம் போட்டேன்னா முனைய காணோம், கையே ரவுண்டா போயிடுச்சு. ஆனா இங்க போட்ட உண்மைதான். இங்க பாருங்க, முனை மட்டும் இங்க தனியா இருக்கு, கயிறு இங்க தனியா இருக்கு. சரி, இந்த சின்ன கயிறு பெரிய கயிறு ஒட்டிக்கன்னா ஒட்டிக்குமா? இந்த ஒட்டாது இல்லையா? மெதுவா அப்படி ஒட்டிக்கோன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அருமையா ஒட்டி. இது வந்து ஒரு 10 ரூபா இதுல போட்டேன். இது எத்தனை ரூபா? 10 ரூபா. இப்போ அந்த 10 ரூபாய் இதுல போட்டோன்னா இருக்கா, மெதுவா அப்படி 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 எடுத்தீங்கன்னு வைங்க, அந்த 10 ரூபா இங்க வந்துடும். திரும்ப ஒண்ணு அப்படி நீங்களே போய் விடும். திரும்ப என் மூக்குல இருந்து இப்படி எடுத்துன்னு வைங்க, அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க ஒண்ணு நினைக்கணும், இது வந்து பொய்ய நினைக்க கூடாது. இந்த ஒரு காசை இப்படி இது போ அப்படின்னா அப்படி சூப்பரா போய் விடுற விடும். சும்மா அந்த மைக் ஒயர்ல இருந்து இப்படி எடுத்துன்னு வைங்க, அது ஜோரா இங்க வரும். அது போட்டீங்கன்னு இங்க வரைக்கும் விழுது. ஒண்ணும் இல்ல, காசை இந்த கையில வச்சிருக்கேன். இப்பதான் அவரு தலைவர் சிரிக்கிறார். காசை இந்த கையில வச்சு இது வந்து நீங்க ஒவ்வொரு காசா கூட கத்துக்கணும். நான் ஒரு பையன் மூக்குல இருந்து எடுத்து போடுவேன், தலையில இருந்து எடுத்து போடுவேன். இங்க தம்பி ஒரு காதுல இருக்கு பாருன்னு இப்படி எடுத்து போடுவேன். இங்க டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும். என்னடா பார்த்தா இதான் சமாதானம். இப்படின்னா அது காசு இங்கதான் இருக்கும். இப்படி வச்சு இப்படியுமே காசு இங்கதான் இருக்கும். இங்க ரெடியா வச்சுக்குவேன், வச்சுட்டு அப்படியுமே உங்களுக்கு இன்னும் நான் போட்ட மாதிரி தெரியும். பட் இந்த காசு இங்கதான் இருக்கும். இதுதான். நன்றி.